ஒரு வழியாக வீடு கிடச்சிருச்சுங்க. பாருங்க, மாங்குன்னு தொடச்சிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் நிறைய இதுக்கே நாங்கள் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு பால் காய்ச்சணுன்னு விடிய தூங்கலைங்க. சாமி பாத்திரம் கழுவணும். ஏன்னா சடனாக கிடச்சிருச்சு வீடு. பட்ஜெட்டுக்குள்ளே கிடச்சிருச்சுங்க ஒரு வழியாக. ஆனால் அதே தூரம் தான் ஸ்கூலுக்கு. ஓகே, கிடச்சிருச்சு. ஆனால் வீடு பார்த்து ஒரு வாடகை வீடு கிடச்சி நம்மளுக்கு செட் ஆகிறது இருக்குது பாருங்க. எங்களோட இவங்களும் சேர்ந்து காய்ச்சாங்க காலையில். ஆமாம், உண்மையிலுமே காலையில் எழுந்திரிச்சு அதுங்களும் 10 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துச்சுங்க. இனிமேல் வேலை என்னண்டாங்க, ஃபினிஷ். நாங்கள் ஒரு வீடு மாற்றணுன்றது கஷ்டம், அதை விட கஷ்டம். அது நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு துணைக்கு யாருமே இல்லாமல் நம்மளே எல்லாமே சரி க்ளீன் பண்ணுற வேலை செஞ்சிட்ருக்காரு.